செய்திகள் தொடர்கின்றன. தான் எடுப்பது சாதி படமல்ல, சாதிய எதிர்ப்பு திரைப்படம்தான் என்று பைசன் திரைப்பட வெற்றி விழாவில் ஆவேசத்துடன் பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ், தன்னுடைய கலையையும் அரசியலையும் பறிக்க முயற்சித்தால் இன்னும் மூர்க்கத்தனமாக செயல்படுவேன் என்று திட்டவட்டமாக கூறினார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தீபாவளியை ஒட்டி திரையரங்குகளில் வெளியான பைசன் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரபல கபடி வீரரான மனதி கணேசனின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சாதிய அடக்குமுறை சம்பவங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பைசன் திரைப்படம் மாரி செல்வராஜ் திரைமகுடத்தில் மற்றுமொரு வைரக்கல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனதார பாராட்டினார். வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும், ரஜினிகாந்த், விக்ரம், சந்தோஷ் நாராயணன் உள்ளிட்ட திரைத்துறையினரும் பைசன் திரைப்படத்தை வெகுவாக பாராட்டினர். இது ஒருபுறமிருக்க, மாரி செல்வராஜ் சாதி ரீதியான திரைப்படங்களை தொடர்ந்து எடுத்து வருகிறார் என்ற விமர்சனங்களையும் சிலர் முன்வைக்கின்றனர். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பைசன் திரைப்படத்தின் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தயாரிப்பாளர் ப. ரஞ்சித், இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், அமீர், நடிகர்கள் துரு, விக்ரம், பசுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக திரைப்படம் எடுத்தாலே மோசமாக சித்தரிக்கப்படுவதாக மாரி செல்வராஜும் ப. ரஞ்சித்தும் மிகுந்த வேதனையை வெளிப்படுத்தி விழாவில் பேசிய மாரி செல்வராஜ், ஏன் இதுபோன்ற திரைப்படங்களை எடுக்கிறீர்கள் என யாரும் இனி கேட்க வேண்டாம் என்றும், அவ்வாறு கேட்பது தன்னையும் தன்னுடைய வேலையையும் பாதிப்பதாக ஆதங்கத்துடன் கூறினார். எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய கலையையும் அரசியலையும் பறிக்க முயற்சித்தால் இன்னும் மூர்க்கத்தனமாக செயல்படுவேன் எனவும் மாரி செல்வராஜ் ஆவேசத்துடன் பேசினார். ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் அதை தவிர்த்துங்க. அது என்னை ரொம்ப பாதிக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எமோஷனலாக சொல்கிறேன். என்னை மட்டும் பாதிக்குது, என்னோட வேலையை பாதிக்குது, என்னோட நெகட்டிவை பாதிக்குது, என்னோட சிந்தனையை பாதிக்குது. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு செலுத்துகிறேன். நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது, உங்களுக்கு எனக்கு முகம் வந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழ தான் இருக்கேன். நான் திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் திருப்பி என்னை கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன். ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் என்னோட கலையவோ, என்னோட ஆர்ட் ஃபார்மையோ, என்னோட அரசியலையோ யாராவது கொடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன். அந்த மூர்க்கத்தை நிச்சயமாக சொல்கிறேன், என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும், என்னோட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம் அது. தான் எடுப்பது சாதி படமல்ல, சாதிய எதிர்ப்பு திரைப்படம் என கூறிய இயக்குனர் மாரி செல்வராஜ், சமூகத்தில் நடக்கும் மனதிற்கு நெருக்கமான சில விஷயங்களை மக்களுக்கு கொடுக்க விரும்புவதாக கூறினார். ஆண்டிற்கு சுமார் 300 திரைப்படங்கள் வெளியாவதாகவும், அதை தவிர்த்து தான் உருவாக்கிய கலையை யாரும் அடக்க முயற்சிக்காதீர்கள் என மாரி செல்வராஜ் பேசினார். ஒரு 250 படம் வருது வருஷத்துக்கு, 300 படங்கள் வருது. உங்களுக்கு கொண்டாட்டம், உங்களை குதூகலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது. இந்த ஒருத்தனை விட்டுருங்களேன், அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தர ட்ரை பண்ணுறீங்க? இனி விட்டுருங்க. நான் உங்களுக்கு பார்க்க பிடிக்கலான்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. தொடர்ந்து விழாவில் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ப. ரஞ்சித் பேசினார். வெற்றிமாறன், ப. ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள் திரைப்படம் எடுத்தாலே அமுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க என்று சிலர் மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்வதாக ப. ரஞ்சித் மிகுந்த மனவேதனையை வெளிப்படுத்தினார். சினிமா என்னும் மிகப்பெரிய ஆயுதம் மூலமாக சமூகத்தில் உள்ள வெறுப்பை அழிக்க முயற்சித்தால் தங்களுக்கே எதிராகவே சிலர் வெறுப்பை பரப்புவதாக தயாரிப்பாளர் ப. ரஞ்சித் ஆதங்கத்துடன் பேசினார். ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அமுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு ஊர்ல அவ்வளவு பேர் அடிச்சு உடைச்சிருக்காங்க. உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்கிறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்க ஊர்ல பக்கத்துல நீங்க பிரிஞ்சிருக்க கேஸ்டால பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா? உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும் தான் இங்க பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை அழிக்கணும், அழிச்சு மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனால் என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த படம் யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார். என்னதான் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமத்துவத்தை முன்னிறுத்தியும் அவ்வப்போது திரைப்படங்கள் வெளிவந்தாலும், தமிழகத்தில் அவ்வப்போது நடக்கும் சாதிய ஆணவ கொலைகளும் சாதிய அடக்குமுறை குற்றச்சம்பவங்களும் குறைந்த பாடில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.